ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். ஆன்லைனில் செக் பண்ணி வேக்ஃபிட்டோட எர்கோடெக் எக்கோ லேட்டெக்ஸ் கிளாசிக் மேட்ரஸ் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இதை கடந்த 6 மாதமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட ஜென்யூன் ரிவ்யூ தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இதை நான் ஆன்லைனில் பார்க்கும்போது எக்கச்சக்கமானதை சர்ச் பண்ணி இதில் என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்குது, என்ன ஏதுன்றதெல்லாம் நான் பார்த்து தான் வாங்கினேன். அது என்ன ஏதுன்றதை ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஒரு நார்மல் மேட்ரஸ் இருந்துச்சு. அதில் படுக்கும்போது என்னென்ன பிரச்சனைலாம் வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்ஃபர்ட், அந்த குஷனிங்லாம் பார்த்திங்கன்னா இருக்காது. இன்னொன்று, முதுகு வேர்க்க ஆரம்பிக்கும். நம்ம ஒரு சைடாக படுத்திருந்தாலும் இத்தனைக்கு ஃபேனு ஏசிலாம் போட்டிருந்தாலுமே கூட முதுகுலாம் பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டுனால வேர்க்க ஆரம்பிக்கும். இதில் அந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிடையாது. என்ன ஏதுன்றதை ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். ஓகே, நல்ல ஒரு மேட்ரஸ் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னொன்று லேட்டெக்ஸ் மேட்ரஸாக இருக்கணும் அப்படின்ற முடிவு பண்ணிட்டேன். ஆன்லைனில் செக் பண்ணும் போது தான் வேக்ஃபிட்டை பார்த்தேன். 9299 ரூபாலேருந்து பார்த்தீங்கன்னா மேட்ரஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களோட காட்டோட சைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேட்டுன்றது டிஃபர் ஆகிட்டே போகும். இன்னொன்று, ஆன்லைனில் பார்க்கும்போது 2.5 லட்சம் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா வேக்ஃபிட்டோட மேட்ரஸுக்கு இருக்குது. 4.6 ஸ்டார் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது, இது வந்து டைரெக்டாக ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சரிங் பண்ணி இடையில எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியோ வெண்டார்ஸோ இல்லாமல் டைரெக்டாக பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து சேல் பண்ணுறாங்க. அதனாலே பார்த்திங்கன்னா ரேட்டுன்றது மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும் போது கம்மியாக இருந்துச்சு நான் செக் பண்ண வரைக்கும். வேக்ஃபிட்டை நான் சூஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம், இது மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்டு. இந்தியாவிலே ஒரு லார்ஜஸ்ட் ஃபேக்ட்ரி அவுட்லெட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணுற மேட்ரஸ் கம்பெனினா வேக்ஃபிட்டு தான். அது மட்டும் இல்லாமல் 97+ ஸ்டோர்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. 33 சிட்டிஸில் பார்த்திங்கன்னா இவங்களோட ஷோரூம் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக ஷோரூம் விசிட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். இல்லை வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் ஆர்டர் போட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆன்லைனில் ப்ராடக்ட் வாங்கும்போது பயப்படுறது, இதுக்கு எதையிட ஏதாச்சும் ஆச்சுன்னா எப்படி போய் கேட்குறது, என்ன பண்ணுறதுன்னு. இங்கே வேக்ஃபிட்டை பொறுத்த வரைக்கும் 100 டேஸ் ஃப்ரீ ட்ரையல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. 15 வருஷம் வாரண்ட்டியும் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. 100 நைட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். 100 டேஸ் ஃப்ரீ ட்ரையல் ஆப்ஷன், 15 வருஷம் வாரண்ட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த வேக்ஃபிட்டோட மேட்ரஸ் இருக்குது. ஸோ நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா வேக்ஃபிட்டோட எர்கோடெக் எக்கோ லேட்டெக்ஸ் கிளாசிக் மேட்ரஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆன்லைனில் ஆர்டர் போட்டோன்னே என்னோடய கட்டில் சைஸ் எல்லாம் போட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். அதை எப்படா கொண்டு வருவான்னு யோசிக்கும் போது தான் ஏர் வேக்கம் பண்ணி சூப்பராக பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக இத்தினோண்டு ஒரு மூட்டை, அரிசி மூட்டை மாதிரி கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதை ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்மளே ஒரு ஆள், ஏன்னா லைட் வெயிட்டாக தான் பார்த்தீங்கன்னா மேட்ரஸ் இருக்கும், ஈஸியாக ஒரு ஆளே பார்த்தீங்கன்னா தூக்கிடலாம். பேக்கேஜிங்கை பொறுத்த வரைக்கும் பக்காவாக பண்ணியிருக்காங்க. இவங்க தான் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா அந்த ஏர் வேக்கம் பண்ணி பேக்கேஜிங் பண்ணுறது இன்ட்ரடியூஸே பண்ணது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கத்தின்றது கொடுத்துருப்பாங்க. அந்த மேட்ரஸை ரேப் பண்ணியிருப்பாங்க. அதை ஈஸியாக பார்த்தீங்கன்னா அன்ராப் பண்ணுறதுக்கு அந்த கத்தியை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கழட்டிட்டு கொஞ்சம் நேரம் விட்டின்னு வச்சுக்கோங்களேன், மேட்ரஸ் வந்து பழைய நிலைமைக்கு வந்துடும். நல்லா புசுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துடும். எனக்கு ஆச்சரியம், என்னடா இவ்வளோ பெரிய மேட்ரஸ் எப்படி அதுக்குள்ளே அடைச்சாயின்னு. ஸோ பேக்கேஜிங்கை பொறுத்த வரைக்கும் பக்காவாக சேஃபாக உங்கள் வீடு தேடி பார்த்தீங்கன்னா வந்துடும். இன்னொன்று, நான் லேட்டெக்ஸ் மேட்ரஸ் சூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் வேக்ஃபிட்டில் பார்த்தீங்கன்னா 100% நேச்சுரல் லேட்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் 25 mm திக்னஸ். இந்த 7 எர்கோனாமிக் இதுக்கு சப்போர்ட் வந்து கொடுக்கும். 1 ஹெட்டு, அடுத்து நெக்கு, அடுத்து ஷோல்ட்ரு, அதுக்கப்புறம் கீழே முதுகு பகுதியாக இருக்கட்டும், அடிமுதுகாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கால், ஃபுட், நம்ம பாதத்துக்கு அப்படி படுக்கிறீங்க அப்படின்னா எல்லா பாடி போர்ஷனுக்கும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக நம்ம ப்ரெஷரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். ஒரு இடத்துல அமுங்கிறது, ஒரு இடத்துல வெயிட் இருக்கிற இடத்துல மட்டும் நல்லா அமுங்கும் அப்படின்லாம் இல்லை. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். நம்ம வெயிட் ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அது மாறிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படுக்கும் போது நீங்கள் தலாவணி இல்லாமல் படுத்தால் கூட எல்லா போர்ஷனுக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டுன்றது கிடைக்கும். முக்கியமாக முதுகு, தலை, கழுத்து, கால், பாதம், அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். நீங்கள் என்ன தான் உருண்டு கிரண்டு படுத்தாலும் சரி, நல்ல ஒரு கம்ஃபர்ட்டுன்றது உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக இங்கே படுக்கும்போது, மேட்ரஸில் படுக்கும்போது ஒரே மாதிரி வச்சு சில பேர் இப்படியே படுத்துக்கிட்டே இருப்போம். அப்படியே படுத்துருக்கும்போது முதுகு சைடெலாம் பார்த்திங்கன்னா ஹீட் ஆகி வேர்க்க ஆரம்பிச்சிடும்.
இத்தனைக்கு நீங்கள் வீட்டில் வந்து ஃபேனு ஏசி எல்லாம் போட்டு படுத்தாலும் எங்கிட்ட அதிகமாக வச்சு படுக்கிட்டா அங்கிட்டு வேர்க்க ஆரம்பிச்சிடும். இதில் அந்த பிரச்சனையே கிடையாது. கம்ஃபர்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்கலாம். ஸோ லேட்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ ஃபஸ்ட்டு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டெக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிவ் சப்போர்ட் ஃபோம். அது வந்து 2.75 இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சைடு உங்கள் அம்மாவோ இல்லை உங்கள் அப்பாவோ படுத்திருக்காங்க, இல்லை உங்கள் பார்ட்னரோ படுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நைட்டு நேரத்துக்கு வந்து இப்படி வந்து குதிக்கிறது, இப்படி வந்து படுக்கிறது, இப்படி வந்து உருள்றது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களோட மோஷனாக இருக்கட்டும், உங்களோட மூமெண்ட்டாக இருக்கட்டும், அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிவிட்டு பக்கத்தில் படுத்துக்கிற உங்கள் பார்ட்னருக்கோ, யாராச்சும் உங்கள் அக்கா தங்கச்சியோ இல்லை உங்கள் அப்பா அம்மாவுக்கோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. மூமெண்ட்டாக இருக்கட்டும், மோஷனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா கொடுக்கும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பான்சிவ் சப்போர்ட் ஃபோம் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. உண்மையிலே நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். நீங்கள் இங்கிட்டு குதிச்சாலும் சரி, அங்கிட்டு குதிச்சாலும் சரி, அங்கிட்டு எந்த ஒரு மூமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ பக்காவாக பார்த்தீங்கன்னா வேலை செய்யும். அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட்ன்றது கொடுக்கும். இதில் யூஸ் பண்ண 3வது லேயர் ஹை டென்சிட்டி பேஸ் ஃபோம். இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சிலேருந்து 6 இன்ச் வரைக்கும் இருக்கும். அது பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரஸோட அந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சில் இருக்குது, 8 இன்ச்சில் இருக்குது, 10 இன்ச் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த ஹை டென்சிட்டி பேஸ் ஃபோம் எதுக்கு முக்கியமாக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஏன்னா வேக்ஃபிட்டை பொறுத்த வரைக்கும் 15 வருஷம் வாரண்டி தராங்க. இந்த பழைய மேட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல 10 வருஷமாக யூஸ் பண்ணணும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினப்போ நல்லாயிருக்கும். அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா இந்த சைடுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சப்பையாயிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கார்னரில் உட்காந்திங்கன்னா அப்படியே வலிக்கிட்டே போய் கீழே விழுவீங்க. அந்த மெத்தையோட ஷேப்பே பார்த்தீங்கன்னா மாறிடும். ஸோ இதில் வந்து அந்த பிரச்சனையே இருக்காது. ஏன்னா அந்த ஹை டென்சிட்டி பேஸ் ஃபோம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கீழே உள்ள பேஸை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிடும். நீங்கள் 11 நிமிஷம் வாரண்டி தராங்கன்னா எந்த அளவுக்கு உழைக்குன்றதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி லூஸ் ஆகுது, மேட்ரஸ் வந்து அங்கங்கே பிதுங்கிறது, லூஸ் ஆகிறது, இந்த சாகினஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்காது. நல்ல ஒரு ஸ்டெடியான கம்ஃபர்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் ஃபோம் அந்த 3வது லேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும். பொதுவாக நம்ம மேட்ரஸை சூஸ் பண்ணும் போது இதை நம்ம கவனிக்கவே மாட்டோம் மேக்ஸிமமாக. ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு லேட்டெக்ஸ் மேட்ரஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இந்த திக்னஸ் இதை சூஸ் பண்ணுறதுல கோட்டை விட்டாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட்ன்றது கிடைக்காது. ஸோ வேக்ஃபிட்டில் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இருக்குது, 8 இன்ச் இருக்குது, 10 இன்ச் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை எதுக்காக இன்ச்சஸ் வச்சு சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 65 கிலோ இருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 6 இன்ச்சே போதுமானது. ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவோ அப்பாவோ இந்த மெத்தையில் படுக்கும் போது அவங்களாம் பார்த்தீங்கன்னா 85, 90 கேஜி இருக்காங்க. ஸோ அதனாலே நான் வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச் மேட்ரஸை சூஸ் பண்ணேன். இப்போ உங்கள் வீட்டில் பசங்களுக்குன்னே மேட்ரஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 இன்ச் போதும். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து கிடைக்கும் அந்த மேட்ரஸோட சைஸை பொறுத்து. இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க கொஞ்சம் வெயிட்டான ஆளுங்க அப்படின்றப்ப 80 கிலோவுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி 8 இன்ச்சஸ் மேட்ரஸை சூஸ் பண்ணலாம். இல்லை உங்கள் வீட்டில் வந்து 100 கிலோ 110 கிலோலாம் வெயிட்டான ஆளுங்க தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து 10 இன்ச் மேட்ரஸ் சூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வெயிட்டான ஆளுங்க படுக்கும்போது கம்ஃபர்ட் கிடைக்கும். ஸோ இதை மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ண மறந்துடுவாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து 8 இன்ச் வாங்கினேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 95 அந்த ரேஞ்சு தான் ஹையஸ்ட்டு. ஸோ அதனால் 8 இன்ச் வாங்கினேன். ஸோ அந்த இன்ச்சஸை கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. மேட்ரஸோட மேலே ஏரோடெக்ஸ் ப்ளஸ் கவர் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மாதம் 2 மாதம் கழித்து வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஈஸியாக ஜிப் டைப் தான் கொடுத்துருப்பாங்க. ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷிங் மிஷின்லேயே கூட வாஷ் பண்ணிட்டு இந்த டஸ்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே போகாமல் இந்த மேல் உள்ள லேயர் பார்த்திங்கன்னா ப்ரிவென்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத்தபிள் அண்ட் ஹைப்போஅலர்ஜெனிக். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போடும்போது அந்த லேட்டெக்ஸ் மேட்ரஸ் இருக்கா நல்ல ஏர் ஃப்ளோவும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னொன்று இந்த டஸ்ட் எல்லாமே உள்ளே போகிறதுக்கு ப்ரிவென்ட் பண்ணும். ஈஸியாக கழட்டி பார்த்திங்கன்னா நம்ம வாஷும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வேக்ஃபிட்டோட எர்கோடெக் எக்கோ லேட்டெக்ஸ் கிளாசிக் மேட்ரஸோட என்னோட 6 மாத யூசேஜ் ரிவ்யூ. இதில் உள்ள சிறப்பம்சங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்ல ஒரு கம்ஃபர்ட் பார்த்திங்கன்னா கிடைக்கும். தூங்கும்போது பார்த்திங்கன்னா வேர்க்கிற பிரச்சனை இந்த மாதிரிலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆகி இப்போ நல்லாவே ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்லீப்பிங். ஆல்சோ இவங்ககிட்ட 2 மில்லியன் ப்ளஸ் ஹாப்பி கஸ்டமர்ஸும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 80K + 5 ஸ்டார் ரிவ்யூவும் இருக்குது. wakefit.co அந்த வெப்சைட்டை போயிட்டு ஸோ எல்லா வெரைட்டி ஆஃப் மேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ உங்கள் கார்ட்டோட சைஸை போட்டு சைஸை ஏற்ற மாதிரி இன்ச்சஸ் ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிச்சிரும். நீங்கள் டேரெக்டாக வேக்ஃபிட்டோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் சிட்டிஸில் வேக்ஃபிட்டோட ஷோரூம் எங்கே இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா அதிலே லொக்கேட்டர் ஆப்ஷன் இருக்கும். அதிலே நீங்கள் சர்ச் பண்ணி எங்கள் ஷோரூம்
ஷோரூம் இருக்குன்றதையும் ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னோட ரிவ்யூ, என்னோட ஆனஸ்ட் ரிவ்யூ. இதுதான் யூசேஜ் ரிவ்யூ நான் வந்து சொல்லியிருக்கேன். வேக்ஃபிட்டோட வெப்சைட் டீட்டெயில்ஸு, காண்டாக்ட் நம்பரு எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணுறேன். வெப்சைட்டுக்கான லிங்க்கும் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணுங்கள். மறக்காமல் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெகுலர் அப்டேட்டுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. பை பை.